ஹாப்பி ட்ரேடர்ஸ் ஜோன் சேனல் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்பதான் நண்பர்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தீபாவளி வீக்கென்றதுனால ஒரு சில வீடியோஸ் போடாமல் இருந்தோம். இப்போ நம்ம வந்து ரெகுலராக மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயரான வீடியோஸ்ங்க எல்லா வீடியோஸும் வந்து செம்மையாக போட போகிறோம். அண்ட் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் வந்து பாட் ஆகலை அப்படின்னா உடனே பாட் ஆகிடுங்க. ஏன் அப்படின்னாக்கா நம்ம லைவ் மார்க்கெட் அனாலிசிஸ் மற்றும் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் அனாலிசிஸ் மட்டும் இல்லாமல் ஐபிஓ பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா டைம்லி அப்டேட் வந்து பண்ணிட்டு இருக்கோங்க. அதனால உடனே இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் வந்து மென்டார்ஷிப்காக வந்து என்ன ரீச் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ மென்டார்ஷிப் பற்றி நீங்கள் எதுவும் வந்து உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நம்மளுடைய இமெயில் ஐடி happytraderzone@gmail.comக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ரீச் அவுட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கால் பண்ணி பேசலாம். இல்லை எந்த ஒரு டீல்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணுற அனைத்து கண்டென்ட்டும் டிஸ்க்ளைமர் அப்ளைடுங்க. எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. எந்த ஒரு பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷனாக எடுக்க வேணாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து நச்சுன்னு ஒரு சில ஸ்டாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துருக்கோங்க. அந்த ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பண்ண போதும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னாக்கா விஇடிஎல் வேதாந்தா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லாங் டேர்ம் வந்து அனலைஸ் பண்ணியிருந்தோம் நம்ம சேனலில். ஸோ வேதாந்தா வந்து அவங்களோட மூவ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட வந்து ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 5% 6% வரைக்கும் மூவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரேடபிள் ஜோன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மொத்தம் 10%. அதில் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 6% வரைக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி வந்து ரீச் அவுட் ஆகிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்க் பார்த்தோன்னாக்கா இந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி அனலைஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து ட்ரேடபிள் ஜோனாக கொடுத்துருந்தோம். கரெக்டாக இந்த ரேஞ்சிலேருந்து போய் ட்ரேடபிள் ஜோனை வந்து முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 6% வரைக்கும் உயர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்மளோட ட்ரேடபிள் ஜோனை வந்து அச்சீவ் பண்ணதுனால இதை நான் வந்து நம்மளோட இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேங்க. எம்சிஎக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த இடத்துல அனலைஸ் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அனலைஸ் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா 18% கிட்ட உயர்ந்து அங்கேருந்து இப்போ வந்து இதுவாயிருக்காங்க. ப்ரீவியஸ் செஷன்ஸை உடச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுக்கிறாங்க. ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு அங்கேருந்து மறுபடியும் வந்து யூட்டர்ன் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. ஸோ அடுத்து வந்து பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் கிட்ட போயிருக்காங்க. ட்ரேடபிள் ஜோனை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க 8%. ஸோ அடுத்து வந்து சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னாக்கா உடச்சிட்டு இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து காஸ்ட் டு காஸ்ட் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இன்னும் வந்து டார்கெட் வந்து அட்டைன் ஆகலை. அண்ட் இந்த ரேஞ்சில் இருக்காங்க. பார்ப்போம் இப்போ வந்து எப்படி போகிறாங்கன்னு. 1% மைனஸில் இருக்காங்க. ஸோ ட்ரேடபிள் ஜோன் பார்த்தீங்கன்னாக்கா 5% வரைக்கும் இருக்குங்க. ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட விக்னேஷ் ப்ரோ வந்து பிங் பண்ணியிருந்தாங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பில். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தேங்க்ஸ் சொல்லியிருந்தாரு. என்னோட அனலிஸ் பேஸ் பண்ணி வந்து அவர் வந்து இந்த மூவ் வந்து நல்லா வந்து அவருமே வந்து இது வந்து யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட வந்து 9% கிட்ட வந்து மூவுங்க. 8.5% கிட்ட மூமெண்ட்டும் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்குங்க ஸ்ரீராம் ஃபினான்ஸு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூவாகவும் இது வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கு ஆனால் சில பல ரீசன்ஸ்னால இந்த பிரேக் அவுட் வந்து நம்ம வந்து வேலிடாக எடுத்துக்கூடாதுங்க. இப்போதைக்கு இதை பிரேக் அவுட் வந்து வேலிடாக எடுத்துக்காதீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லோதா டெவலப்பர்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துருந்தோம். ஸோ அப்படியே வந்து சைட்வேஸில் தான் போதாங்க. அடுத்து வந்து எஸ்ஆதம் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்க வந்து லாங் பேக்கே பிரேக் அவுட் கொடுத்துட்டு அப்படியே வந்து சைட்வேஸில் போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் போனோம் அப்படின்னாக்கா இந்த ரேஞ்ச்குள்ளே இருக்காங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மேலே உடைக்கும் பட்சத்தில் அவங்க ரேலி ஆவாங்கன்ற மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பார்ப்போம் நம்ம. ஸோ எஸ்ஆர்எம் கான்ட்ராக்டர்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ எல்என்டி மைண்ட்ரி நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தாங்க. இந்த ரேஞ்சிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு 11% கிட்ட வந்து மூவ் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அண்ட் வந்து சுப்ரியா லைஃப் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக வந்து நல்ல ஒரு இது வந்து ஃபார்மேஷன் வந்து இருக்குங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இடன் ட்ரெண்ட் லைனில் 1 2 3 4 5 6 வாட்டி வந்து ரிவர்சல்ஸ் எடுத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து இங்கே இன்சைட் கேண்டில்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்காங்க. இதை உடைக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு ரேலி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேங்க சுப்ரியாவில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ரத்னவீர் பிரிசிஷன் இன்ஜினியரிங் தான். இவங்க வந்து இந்த ரேஞ்சில் தான் ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்காங்க. இன்னும் வந்து இந்த ஜோனை வந்து பிரேக் அவுட் கொடுக்கல. இந்த ரேஞ்ச் கிட்ட வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹட்கோவுமே வந்து இன்னும் சைட்வேஸில் தான் போதாங்க. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் வந்து பிரேக் அவுட் கொடுக்கலாம். ஏடபிள்யூஎல் இன்னும் வந்து பிரேக் அவுட் கொடுக்கல அவங்க. அண்ட் வந்து பெட்ரோநெட் எல்என்ஜி இன்னமும் பிரேக் அவுட் கொடுக்கல இந்த வாரமும். ப்ரிவி ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இந்த ரேஞ்சில் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி வந்து 7.5% கிட்ட உயர்ந்திருக்காங்க. ஸோ இவங்க வந்து நம்ம வந்து இதுக்கப்புறமா அந்த ட்ரேடபிள் ஜோன் வந்து இன்னும் பார்க்க தேவையில்ல. ஆல்ரெடி ட்ரேடபிள் ஜோன் வந்து அச்சீவ் பண்ணதுனால இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிடலாம்.
டாக்டர் ரெடி அப்படியே சைட்வேஸ் தான் போயின்னு இருக்காங்க. அப்படியே விட்டுருவோம் அவங்கள. டிஸ்டர்ப் பண்ண வேணாங்க நம்ம. ஜெனரல் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்க வந்து ஆல்ரெடி வந்து லாங் டேர்மோடைய ட்ரெண்ட் லைன், அதாவது 1 இயர் ட்ரெண்ட் லைனை வந்து கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து உடைச்சிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துட்டு இப்போ வந்து கன்சாலிடேஷன்ஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்குது இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் இவங்களை வந்து நம்ம வாட்ச் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த வாட்ச் லிஸ்ட் போயிடலாங்க. அடுத்த வாட்ச் லிஸ்ட் வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட் நம்பர் 7 தான். இதில் பார்க்கும்போது பிளாட்டினம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து கீழே வந்து உடைச்சிருக்காங்க சூப்பராக. ஸோ அப்கமிங் டேஸ் இவங்க எப்படி இருக்காங்கன்றதை பார்க்கணும். ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு ஃபாலோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேங்க. சக்காத் சக்காத் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் இவங்க ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு டைட் கன்சல்டேஷன்ஸில் இருக்காங்க. இதை வந்து நோட் பண்ணி வைங்க. ஸோ இது வந்து பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கான ட்ரேடிங் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குங்க. அடுத்து வந்து ஹார்ன் மொபைல் நான் இந்த ரேஞ்சிலே சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க வந்து இந்த இன்செட் கேண்டலுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்ட்டு இங்கே வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஷ் கேண்டில் ஃபார்மேஷன்ஸ் வந்துட்டு இங்கேருந்து ரேலி வந்து கண்டினியூ ஆயிருக்குங்க. ரேலி வந்து கிட்டத்தட்ட வந்து எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ட்ரேடபிள் ஜோன் கொடுத்திருந்த ஹை அதை டச் பண்ணிட்டு 7.5% வரைக்கும் இது வரைக்கும் கொடுத்துட்டு அப்படியே வந்து ரிவர்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆன் மொபைல் ஆல்ரெடி வந்து ட்ரேடபிள் ஜோன் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோனா பிஎல்டபிள்யூ தான். சோனா பிஎல்டபிள்யூ இந்த இடத்துலயே நம்ம வந்து போட்டிருந்தோம். ஸோ பிரேக் அவுட் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ போயிருக்காங்கன்னா ஒரு 6% கிட்ட மூவ் ஆயிருக்காங்க. அடுத்து வந்து ஜோதி லேப்ஸ் இன்னும் வந்து இதுவாகலைங்க. அடுத்து வந்து ஆஷிஷ் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி வந்து இவங்க வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டாங்களா? இல்லை. ஆஷிஷ் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு வெஜ் பேட்டர்ன் வந்து இருக்கு. இவங்க வந்து அப்படியே வந்து ஸ்லைட்டாக வந்து புல்லிஷ் டு சைட்வேஸ்ல மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ப்ளஸ் இங்கே வந்து ஒரு இன்சைட் கேண்டில் ஃபார்மேஷனும் ஆயிருக்குங்க. ஸோ எஃப்சிஎல் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஃபினோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் தான். இவங்க வந்து நல்ல வந்து ஒரு பேட்டர்ன் ஃபுல்லாக தான் வந்து ட்ரேட் வந்து போய்கிட்டு இருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சை உடைக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வைக்கலாம். பார்ப்போம் வந்து இவங்க வந்து எப்படி போகிறாங்க அப்படின்றத. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு லைன் மட்டும் ஒன்று போட்டுக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சை வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணலாங்க. அடுத்து வந்து மேக்ஸ் இந்தியா தான். மேக்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து இந்த ட்ரேடிங் ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ இங்கே 1, 2, 3 டச் வந்து ஆயிருக்காங்க மேலே. ஸோ கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 டச் கிட்ட ஆயிருக்கு. பார்ப்போம் இவங்க வந்து உடைக்கிறாங்களா இல்லையான்றத. ஸோ கிராம்ப்டன் கிவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இது வந்து நம்மளுடைய ஹார்மோனிக் ஜோன் வந்து டச் பண்ணியிருக்காங்க. டச் பண்ணதுலேருந்து ஒரு 6% கிட்ட மூமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து சன்ஃபார்மா வந்து இந்த இடத்த உடைச்சிட்டு இப்போ வந்து இந்த ட்ரேடபிள் ரேஞ்சை வந்து டச் பண்ண போய்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 1.5% வரைக்கும் இதுவாயிருக்கு. அடுத்தது வந்து இன்டர்வியூ குளோபல் தான். அதாவது இந்தியா இண்டிகோ வந்து பிரேக் அவுட் ஆயிட்டாங்க. பிரேக் அவுட் ஆனது வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்துட்டு இப்போ வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து எதுவும் புல்லிஷ் கேண்டில் வந்தாலும் இதை வந்து நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து பேட்டர்ன் வந்து இது ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. அதனால இதை வந்து நான் என்னுடைய இதுலேருந்து ரிமூவ் பண்ணுறேன். சமன் வந்து இதுவுமே விக்னேஷ் ப்ரோ வந்து சொல்லியிருந்தாரு. ப்ரோ சம்மர் ரேலிக்கு வந்து இதுவாக இருக்குது சமன் அப்படின்ட்டு. ஸோ சமன் வந்து இப்படி தாங்க நல்லா பாருங்க. இங்கே வந்து பிரேக் அவுட் கொடுத்துருந்தாங்க. பிரேக் அவுட் கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் முடித்து கேண்டில் கன்ஃபர்மேஷன் வந்த உடனே நல்ல ரேலி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 13% கிட்ட ரேலிங்க. ஸோ இது வந்து இந்துஸ்தான் பெட்ரோலியம் தான். இந்துஸ்தான் பெட்ரோலியம் இந்த மேலே போயிட்டு இருக்க லைன்ஸ் உடைக்காத வரைக்கும் இது வந்து இவங்களது எதுவுமே கிடையாது. ஸோ பாரத் பெட்ரோலியம் வந்து இங்கே வந்து சப்போர்ட் எடுக்க வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் கிடையாது. அதனால் பிபிசிஎலும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். கோத்ரேஜ் நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி கீழே பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்க வந்து கீழே இதுவாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குங்க. பார்ப்போம். டாடா கம்யூனிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேஞ்சில் நம்ம கொடுத்துருந்தோம். கரெக்டாக கொடுத்ததுலேருந்து ஒரு 6.5% கொடுத்து ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிருக்காங்க. ஸோ கோயிங் ஃபார்வர்டு இவங்க மேலே போக தான் வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம் நாம. ஸோ அடுத்து வந்து ஆர்ஜிஎல் தான். ஆர்ஜிஎல் வந்து இங்கே 1, 2, 3, 4, 5, 6 ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அப்கமிங் டேஸில் இவங்க வந்து ஒரு நல்ல கேண்டில் க்ளோஸ் வைக்கும் பட்சத்தில் ட்ரேடபிள் ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குது நமக்கு. பார்ப்போம். அடுத்து வந்து ஜூப்ளியன் ஃபார்மா பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் 1, 2, 3, 4 இருக்குது. அண்ட் வந்து இந்த ரைசிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. வெச் டு ரைசிங் சேனல் பேட்டர்னு இதுக்குள்ளே வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் லைன் வந்து இடன் ட்ரெண்ட் லைன் வந்து இருக்குது. இதுதான் இப்போ வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு சைட்வேஸில் போய்கிட்டு இருக்காங்க.
ஸோ இந்த ட்ரேடிங் பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இங்கே நல்ல செல்லிங் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம இக்னோர் பண்ணலாங்க. ஸோ இதே மாதிரி வந்து இன்னிலேருந்து நம்ம தினமும் வந்து வீடியோஸ் வந்து போட போதும். அண்ட் நம்மளுடைய மென்டார்ஷிப்ஸுமே போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வந்து எதுவும் வந்து மென்டார்ஷிப்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸ் இருக்குது, இல்லை எதனாச்சும் வந்து குவரிஸ் இருக்குனாக்கா நம்மளுடைய மெயில் ஐடி, அதாவது இங்கே வந்து யூடியூப்ல கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த மெயில் ஐடிக்கு பிங் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் போடுங்க, நான் ரீச் அவுட் பண்ணுறேங்க. அண்ட் நம்மளோட அனாலிசிஸ் பற்றின எதனா டவுட் இருந்தாலும் நம்மளுடைய டெலிகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கூகுள் ஃபார்ம் கொடுத்துருக்கோம். இதில் உங்களுடைய அனைத்து டவுட்டையும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ணுறேன் நம்மளோட லைவில். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து தினமும் சந்திப்போம். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றிங்க. அண்ட் நம்ம சேனலில் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.